Okay, last week lesson, just one glance. Okay, last week வந்துட்டு basic things, na? So, இது வந்துட்டு whole of the Excel sheet. இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பார்த்திருக்கோம். இது most of the terms வந்துட்டு நம்ம already we learned wordல நம்ம கத்துட்டது தான். ஒரு சில தான் நியூ, லைக் ஃபார்முலா பார், நேம் பாக்ஸ், இதுதான் கொஞ்சம் நியூ. காலம் ஹெட்டிங், இதுதான் கொஞ்சம் நியூ. மத்ததெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஆல்ரெடி நம்ம கத்துட்டது தான் இருக்கும். ஓகே, குவிக் ஆக்சஸ் டூல் பார் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேர்ட்ல கத்துட்டது தான். ஓகே, ஜூம் பட்டன், வியூ பட்டன்ஸ் இதெல்லாம் வேர்ட்லயும் சேம் தான். ஸோ இது வந்துட்டு நியூ கிடையாது. ஓகே, இது வந்துட்டு ஃபுல்லா என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் அரௌண்ட் 15 டாபிக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த 15 திங்ஸும் நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அப்புறம் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்ததுல கிரியேட் நியூ ஒர்க் புக், ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்றது எப்படி, அப்புறம் சேவ் அண்ட் சேவ் ஆஸ். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சேவ் ஆஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டே போயிடலாம். அப்புறம் ஓபன் பண்றது எப்படி ஒர்க் புக் அண்ட் க்ளோசிங் த ஒர்க் புக். ஓகே, அதான் வந்துட்டு லாஸ்ட் வீக். அப்புறம் ஆல்சோ நம்ம வந்துட்டு பார்த்ததுல டிஸ்பிளே ஒர்க் ஷீட் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், அப்புறம் நியூவா ஒரு ஒர்க் ஷீட் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஒர்க் ஷீட் எப்படி நேம் பண்றது, ரீநேம் த ஒர்க் ஷீட். ஓகே, அப்புறம் ஒர்க் ஷீட்டை எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்றது, மூவ் பண்றது, இந்த ஈஸி மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் காப்பி ஒர்க் ஷீட் வித்தின் அ ஒர்க் புக், அந்த ஒர்க் ஷீட் அப்படியே வித்தின் அ ஒர்க் புக் எப்படி காப்பி பண்றது, அப்புறம் ஹைடிங் ஒர்க் ஷீட் அண்ட் திருப்பியும் ஹைட் பண்ணதை வெளியில கொண்டு வர்றது. ஓகே, அண்ட் ஒர்க் ஷீட் டேப் கலர்ஸ், இந்த ஒர்க் ஷீட் அந்த கலரோட காமிக்கிறது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஒர்க் ஷீட்டை எப்படி டிலீட் பண்றது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. Okay. Yeah, I think that's last. Okay. So any lesson வந்துட்டு okay, just for an idea. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரோ எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், காலம் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், எப்படி இன்சர்ட் பண்ண போறோம், எப்படி டீலீட் பண்ண போறோம், எப்படி அதை ஹைட் பண்ண போறோம், அதை திருப்பி எப்படி அன்ஹைட் பண்ண போறோம், அப்புறம் இன்சர்ட்டிங் அ செல், அப்புறம் மூவிங் அ செல் வித்தின் த ஒர்க் ஷீட், ஒரு ஒர்க் ஷீட் ஒர்க் புக் அப்படி அந்த எப்படி மூவ் பண்றது. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறது மர்ஜ்னா சேர்க்கறத, ஜாயின் பண்றது, அப்புறம் அன்மர்ஜ் சேர்த்ததை எப்படி பிரிக்கிறது. ஓகே, அது பார்க்க போறோம். அடுத்து வந்துட்டு ஜூம் இன், பெருசு பண்ணி பார்க்கறது பிரிண்ட் கிடையாது, பிரிண்ட்ல பெருசு பண்றது கிடையாது, நம்ம வியூ பண்றது பெருசு பண்றது. ஓகே, அப்புறம் வந்துட்டு என்டர் அண்ட் ரிவைஸ், ஒரு டேட்டா என்டர் பண்ணிட்டோம், அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, அதை ஒன்று பார்க்க போறோம். ஓகே, அடுத்து வந்துட்டு மூவ் டேட்டா, அதாவது காப்பி பேஸ்ட், கட் பேஸ்ட் அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஓகே, இதெல்லாம் ரொம்ப டாபிக் மாதிரி இருக்கும், ஆனா வெரி சிம்பிள். ஓகே, வரி பண்ணாதீங்க. ஓகே, நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்றேன், நீங்களும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு சின்ன டேட்டா போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் ஆகாது, இல்லைன்னா நான் என்டர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதுலதான் இந்த ஒர்க் புக்ல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம். இதுல எவ்வளவு ஷீட்ஸ் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு ஷீட்ஸ் இருக்கு இந்த ஒர்க் புக்ல? எஸ், கரெக்ட், வெரி குட். ஓகே, ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு, நான் வேணா ஆட் பண்ணிக்கலாம், இது ஒரு ஷீட் தான் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஃபைல்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எனக்கு இது வேற மாதிரி இருந்தது. ஸோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் நியூ ஒன். ஸோ இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நியூனா உங்களுக்கு இப்படி காமிக்கும். ஸோ இதான் நியூ எக்ஸல். ஓகே, ஸோ நம்ம டீல் பண்றதெல்லாம் இப்படி இங்க டபுள் கிளிக் பண்ணா நியூ ஒரு எக்ஸல் ஷீட் வந்துடும். ஓப்பன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வச்சிருக்க நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே அது இதுல காமிக்கும். ஓகே, ஃபைல் ரீசெண்ட் போட்டோடனே நமக்கு ரீசெண்டா டிஸ்பிளே பண்ணது ரீசெண்ட் தான் வருது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஷீட்.
இப்ப இந்த ஒர்க் ஷீட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாடிஃபைங் ஒர்க் ஷீட். இந்த ஒர்க் ஷீட்ல நம்ம மாடிஃபை பண்ண போறோம். அதான் சில சேஞ்சஸ் கொண்டு வர போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் இன் த ரோ ஹைட். ஓகே, ரோ ஹைட். ஸோ இப்போ ரோ ஹைட், இப்போ ரோ தெரியும், உங்களுக்கு காலம் தெரியும். இது A B C D இது எல்லாமே காலம்ஸ். ஓகே, இது ஏல இருந்து Z வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு காலம்ஸ். ஓகே, இது எல்லாமே காலம்ஸ். ஓகே, அப்புறம் இது எல்லாமே ரோஸ். இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப இந்த ரோ ஹைட்டை வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்றது? ஓகே, 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு லாங் மெத்தட், another one is a ஷார்ட் மெத்தட். சரி, நான் ஃபர்ஸ்ட் லாங் மெத்தட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட் மெத்தட் சொல்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் எந்த ரோ இன்க்ரீஸ் பண்ணமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் சூஸ் பண்ணலாம், இப்படி ஜஸ்ட் சிங்கிளாவும் சூஸ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மேட். ஓகே, எங்க இருக்கு ஃபார்மேட்? ஹோம் டேப்ல இருக்கு. ஓகே, ஈச் ஒன் இஸ் a tab. இந்த டேப்ஸ்ல வந்துட்டு ஹோம் டேப்ல வந்துட்டு நமக்கு ஃபார்மேட்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னா செல் என்ற குரூப்பிங்ல இருக்கு. ஓகே, இது ஒவ்வொன்றும் குரூப்பிங். ஓகே, எவ்ரி டைம் நான் கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன், ஸோ நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்துட்டு செல்ஸ். இந்த செல்ஸ்ல வந்துட்டு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு ரோ ஹைட் எடுத்த உடனே அதான் காமிக்குது, ரோ ஹைட். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு கேக்குது. ஓகே, இப்ப இருக்கிற ஹைட் வந்துட்டு 14.5. நான் இப்ப இதை வந்துட்டு சும்மா ஒரு சேஞ்சுக்கு நான் ஒரு 20 போடுறேன் பாருங்க. ஸோ என்ன ஆகுது இந்த ரோ ஹைட்? அப்போ வந்துட்டு இந்த ரோ ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, இது வந்துட்டு லாங் மெத்தட். ஓகே, லாங் மெத்தட் லைக் நீங்க வந்துட்டு ரோ சூஸ் பண்ணிட்டு தென் இந்த ஹோம் டேப்ல செல் என்ற குரூப்பிங்ல ஃபார்மேட்ல போயிட்டு இந்த ஃபார்மேட்ல ரோ ஹைட் சூஸ் பண்ணி நம்ம பண்றது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம கேன்சல் பண்றேன். ஸோ இது வந்துட்டு நான் எல்லா ரோ ஹைட்டும் மாத்தணும்னாலும் நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஓகே, நமக்கு எந்தெந்த ரோஸ் என்னென்ன ஹைட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேட்ச் அப்படி ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். எனிவே நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்படியும் பிளாக் பண்ணிட்டும் பண்ணலாம். எல்லாத்தையும் ரோ ஹைட் மாத்திட்டு சேம் ஹோம் டேப்ல ஃபார்மேட்ல வந்துட்டு ரோ ஹைட்ல வந்துட்டு இப்ப நான் எல்லாத்தையும் 20 கூட போடலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் an idea. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இது நான் பிளாக் பண்ணது எல்லாமே 20 ஆயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் பெருசாச்சு. இங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த இதுக்கும் இந்த ஹைட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? கிளியரா இருக்கு இல்லையா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் மெத்தட் வந்துட்டு இப்ப நான் இப்ப பாருங்க, நான் இப்ப வந்துட்டு இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ கீழே நான் அப்படி வரும்போது உங்களுக்கு டபுள் ஏரோ ஹெட் மாதிரி காமிக்குது பாருங்க. ஸோ இங்க காமிக்கும் போது ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஏரோ ஹெட், அது வந்து ஜஸ்ட் பிளாக் த ஹோல் இது. பட் நான் இப்ப கீழே இப்படி கொண்டு வரும்போது டபுள் ஏரோ ஹெட் வருது. ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டர் வே, ஈஸியா வே. ஓகே, மோஸ்ட்லி நாங்க இதை பண்ணுவோம், பட் நம்ம செலக்ட் பண்ணியும் நம்பர் போட்டும் பண்ணலாம். ஓகே, இது என்னன்னா ஜஸ்ட் கிளிக் ஹோல்ட் அண்ட் புல் இட் டவுன். ஓகே, உடனே நமக்கு 4.5ல இருக்கிறது காமிக்குது. நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ 20 வேணா 20 போட்டுக்கலாம். ஓகே, 22 போடுறேன். ஸோ இது மோர் தென் திஸ் ஒன். ஓகே, இது வந்துட்டு ஷார்ட்டர் மெத்தட். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், சிம்பிள் தான். ஷார்ட்டர் மெத்தட் சிம்பிள். ஆனா இதுல என்னன்னா நம்ம ஒவ்வொரு ரோவா பண்ணணும். இதுன்னா நம்ம ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு கிளிக். ஓகே, அண்ட் தென் டபுள் ஏரோ வரும். ஸோ அதை புல் பண்ண. ஓகேவா? இது ஷார்ட்டர் மெத்தட். இது வந்துட்டு ஈச் ரோக்கு பண்ற மாதிரி. ஓகேவா? ஸோ பட் நம்ம வந்துட்டு இந்த லாங் மெத்தட்ல வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்கு நம்ம பண்ணலாம். தெரியும் இல்லையா? ரேஞ்சுனா ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸ். நம்ம எதெல்லாம் பிளாக் பண்ணமோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, அதான் இதோடைய அட்வான்டேஜ். இப்போ வந்துட்டு ரோ ஹைட்டை மாத்தினோம். சரி, நான் இப்போ வந்துட்டு இங்க என்ன பண்ண போறேன், இப்போ அடுத்து வந்துட்டு காலம் வித்தை மாத்தப்போம். ஸோ வித்துன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வித்து. ஸோ இப்போ காலம் வித்து சேம் திங் தான். நம்ம வந்துட்டு எய்தர் ஒரு 4-5 குரூப் சூஸ் பண்ணிட்டு, ஓகே, லாங் மெத்தடா சேம் ஹோம் டேப் தென் ஃபார்மேட் அண்ட் ஃபார்மேட்ல வந்துட்டு காலம் வித்து. இது பாத்தீங்கன்னா காலம் வித்து. ஓகே, காலம் வித்து சூஸ் பண்ணோடனே அது திருப்பியும் கேக்குது. ஓகே, ஸோ நான் இது ஒரு 15 போடுறேன். பாருங்க என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு. 15. ஓகே, நாங்க EFGH. ஓகே, இந்த காலம்ஸ் போடுறோம். EFGH இந்த காலம்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். 15. ஓகே, இப்ப நல்லா பெருசாயிருச்சு. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன்ல?
அதே மாதிரி ஷார்ட்டர் மெத்தட் இது வந்துட்டு 1 by 1 நான் பண்றது. இப்ப திருப்பியும் இதே மாதிரி arrow காமிக்குது. பட் when I இது பக்கத்துல வரும்போது இப்ப டபுள் arrow வரும்போது இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஒரு சிலர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் செஞ்சது இல்லைன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ குறைக்கவும் செய்யலாம், இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ரோ ஹைட் நம்ம பார்த்தோம். ரோ ஹைட் வந்துட்டு லாங் மெத்தட் லைக் குரூப் ஆஃப் ரோஸ், ஒரு செட் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நம்ம அந்த ரேஞ்ச் நம்ம போட்டுட்டு, ரேஞ்ச்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றது, பிளாக் பண்ணி இதான் ரேஞ்சு போட்டுட்டு நம்ம ஒரு குரூப்புக்கு நம்ம ஃபார்மட் பண்ணி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். சிமிலர்லி ஃபார் த காலம் வித் அதே மாதிரி பிளாக் பண்ணிட்டு a group of columns. ஓகே, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு தென் ஹோம் டேப்ல ஃபார்மேட்ல வந்துட்டு காலம் வித். ஓகேவா? ஸோ இதை போட்டு நம்ம பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு லாங் மெத்தட். ஷார்ட் மெத்தட் எப்பவுமே இந்த டபுள் ஹெட் ஏரோ மாதிரி இருக்கும், அதை வச்சு ஹோல்ட் இட், கிளிக் அண்ட் ஹோல்ட் இட் அண்ட் புல் இட், ட்ராக் பண்றது, ட்ராக் அண்ட் புல், அதுல வந்துடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபியூ மெத்தட்ஸ். ஓகே, அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்சர்ட் காலம். இப்ப இன்சர்ட் காலம், எனக்கு இப்போ ஒரு காலம் இன்சர்ட் பண்ணோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இங்க பாத்தீங்கன்னா 1 minute நான் இதை கிளிக் பண்றேன், இந்த செல்ல கிளிக் பண்றேன். அப்ப இந்த செல்குள்ள ஹிடனா இருக்கிறது தெரியும். இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ராம் பிரசாத் அவருடைய ஐசி. ஓகே, அவருடைய ஐசி நம்பர் இதான் இருக்கு. பட் ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடம் பத்தாததுனால ஒரு சிலதுல வந்துட்டு ஃபுல்லா காமிச்சிருக்கு, ஒரு சிலதுல காமிக்கல. ஸோ பிகாஸ் அந்த பிளேஸ் நாட் இனஃப். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த டிராகன் புல் மெத்தட்ல ஈஸியா, ஓகே, நான் இதை வந்துட்டு ஃபுல்லா எனக்கு தெரியும், இந்த 7 வரைக்கும், இங்க 7 இருக்கு இல்லையா, இது தெரியுற வரைக்கும் நான் புல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இன்னும் தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண. ஸோ இப்போ ஃபுல்லா நமக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ the name of the person, அவருடைய ஐசி, நேம் ஆஃப் த பர்சன் அந்த ஐசி ஃபுல்லா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், இது வந்துட்டு ஒரு கரெக்டா ஒரு செட் காலமா வந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் இக்னோர் பண்ணிருங்க, இதெல்லாம் நான் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இது பார்ப்போம். இது ஜஸ்ட் லைக் அ ஃபோன் நம்பர். இது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் காலம் விட்த், ஹைட்டு, ரோ ஹைட்டு, அதுக்காக இதை பாக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நமக்கு இங்க இன்விசிபிளா இருந்தது, உள்ளேயா இருந்தது நமக்கு விசிபிளா இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு காலம் விட்த்தை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணது. அடுத்து வந்துட்டு இப்ப நம்ம ஒரு இன்சர்ட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஏபி, இப்ப பில தான் இது இருக்கு. ஓகே, பில தான் இருக்கு. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு காலமை இன்சர்ட் பண்றேன். ஓகே, இன்சர்ட் அ காலம், ஒரு காலமை நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, ஸோ அகெயின் நான் கிளிக், நான் இந்த மாதிரி இந்த ஆரோ வந்து ஹோல் பிளாக் பண்ணிக்கிறேன், பி காலம். தென் இங்க பாத்தீங்கன்னா சேம் ஹோம் டேப்ல இங்க செல்ஸ்ல இன்சர்ட் இருக்கு பாருங்க. ஸோ இன்சர்ட் அதை கிளிக் பண்ண உடனே ஒரு டிராப் மெனு வருது. அப்ப வந்துட்டு அதுவே காமிக்குது, என்ன காமிக்குது, இன்சர்ட் ஷீட் காலம்ஸ். ஓகே, இந்த ஷீட்ல இருக்கிற காலமை இன்சர்ட் பண்றது. ஓகே, ஸோ நான் அதை கிளிக் பண்றேன். அப்ப இந்த ஏபி என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, பாத்தீங்கன்னா the whole thing வந்துட்டு இங்க சியா வந்திருக்கு, இங்க ஒரு காலம் இன்சர்ட் ஆயிருக்கு, அதான் பியா இங்க இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது சியா நேம் மாறிடுச்சு. ஓகே, அப்ப வந்துட்டு இங்க ஒரு காலம் இன்சர்ட் ஆயிருக்கு. இப்ப எனக்கு 2 or 3 காலம்ஸ் இன்சர்ட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், சேம் திங். ஓகே, நான் வந்துட்டு இந்த பக்கம் பண்றேன், அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே, நான் இப்ப வந்துட்டு 2 காலம்ஸ், 2ல நான் 3 காலம்ஸ் போடுறேன். ஓகே, 3 காலம்ஸ் நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, ஏன்னா எவ்வளவு காலம்ஸ் நான் இன்சர்ட் பண்றேனோ அவ்வளையும் பிளாக் பண்ணிக்கணும். ஸோ 3 காலம்ஸ், ஸோ ஏபிசி 3 காலம்ஸ் நான் இன்சர்ட் பண்ண போறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ இன்சர்ட்க்கு அப்புறம் அகெயின் இன்சர்ட் ஷீட் காலம்ஸ், கிளிக் பண்ண உடனே அங்க என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இங்க 3 காலம்ஸ் இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா, 3 காலம்ஸ் இன்சர்ட் ஆயிருக்கு, அதனாலதான் இது வந்துட்டு இங்க வந்துருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட எஃப்க்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்சர்ட் காலம், இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்சர்ட் காலம், தட் இஸ் எவ்வளவு காலம்ஸ். இப்ப நான் இங்க கூட நான் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, ஆனா எனக்கு கிளியரா தெரியாது, என்னங்க
ஒரு டேட்டாவும் இல்ல இல்லையா? அதனால நமக்கு கிளியரா தெரியாது. அதனாலதான் இந்த இந்த டேட்டா பக்கத்துலயே நான் செய்யறேன். சோ தட் நமக்கு தெரியும் எவ்வளவு காலம்ஸ் இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே. சோ நான் எங்கேயுமே நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க இந்த பக்கம் பண்ணலாம், இல்ல இந்த பக்கம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஓகே. சோ இது வந்துட்டு பிளாக் பண்ணி பண்ணும்போது எவ்வளவு பிளாக் பண்றோமோ அவ்வளவு காலம்ஸ் இன்சர்ட் ஆகும். ஓகே. இன்சர்ட் காலம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சர்ட் ரோ. ஓகே. அப்ப நான் ஒரு ரோவும் இன்சர்ட் பண்ணலாம், நிறைய ரோஸும் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே, இங்க வரேன். இன்சர்ட் ஒன்ஸ் நான் ரோ இப்ப வந்துட்டு அப்ப லாஸ்ட் டைம் வந்துட்டு இன்சர்ட் ஷீட் காலம் காமிச்சது. இப்ப நான் ரோ பிளாக் பண்ண உடனே இன்சர்ட் ஷீட் ரோஸ் காமிக்குது. ஓகே. இப்போ ஒரு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. திருப்பி நான் வந்துட்டு பிளாக் பண்றேன். சோ இப்போ எத்தனாவது ரோல இருக்கு இது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, F3ல இருக்கு. ஓகே, F3. ஓகே, F3. ஓகே, இதுதானுடைய செல்லுடைய நேம். ஓகே, நேம் பாக்ஸ்ல வந்து செல் நேம் காமிக்குது. சோ அது என்ன F3. ஓகே, இது ஆக்டிவ் செல். இந்த ஆக்டிவ் செல் F3. சோ நான் இப்போ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு 4 ரோஸ் நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, 1 2 3 4. okay, then insert, அது ஆட்டோமேட்டிக்கா கேக்குது, insert sheet rows. பாத்தீங்கன்னா இங்க நான் கிளிக் பண்றேன், F7 ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ F3 என்னாச்சு, 4 இன்சர்ட் ஆனதுனால 3 + 4 7. ஸோ F7 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 ரோஸ் இன்சர்ட் ஆயிடும். ஐ திங்க் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் தான். ஓகே. சோ அதான் இந்த சாப்டர்லாம் ரொம்ப சிம்பிள். ஆனா வந்துட்டு பார்க்கிறதுக்கு நிறைய டாபிக்ஸ் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். இது போக போக நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ இப்போ வந்துட்டு இன்சர்ட் ரோ பார்த்தோம், இன்சர்ட் காலம் பார்த்தோம். இன்னொரு வாட்டி இன்சர்ட் பண்றேன். மேபி வித் திஸ் ஒன். ஓகே, இது நடுவுல நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, நடுவுல ஒரு 2 or even 3. ஓகே, 3 rows நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, 3 rows இன்சர்ட் பண்றேன். அகைன் insert, then insert sheet rows. So பாத்தீங்கன்னா 3 rows insert ஆயிடுச்சு. So தள்ளி போயிருச்சு. ஓகே, இது புரிஞ்சிருச்சு இல்லையா? So இனி லெசன்ல வந்துட்டு row height, column width. ஓகே, இப்ப insert row and insert columns பார்த்தோம். ஒரு குரூப்பா இன்சர்ட் பண்றது, சிங்கிளா இன்சர்ட் பண்றது. இப்ப என்ன பார்க்க போறோம்னா delete. ஓகே, இப்ப நம்ம delete பண்றதை பார்க்க போறோம். ஓகே, சோ நம்ம என்ன காலம்ஸ் இன்சர்ட் பண்ணமோ அதை delete பண்ணி பார்ப்போம். ஓகே, சோ ஒன்னு வந்துட்டு deleting just one, அதே மாதிரிதான் பிளாக் பண்றேன். சோ இந்த டவுன் ஆரோ வரும்போது நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. அகைன் நான் delete போட்டோன்னே அதே மாதிரி delete sheet columns கேக்குது. ஏன்னா நான் காலமை பிளாக் பண்ணியிருக்கேன். ஓகே, delete-னா இந்த மாதிரி இன்டூ சைனோட வரும். ஓகே, ஓகே, delete ஆயிடுச்சு. சோ எஃப்ல இருந்ததெல்லாம் இன்ஃபர்மேஷன் க்கு வந்துருச்சு. அது பண்ணா என்னன்னா அந்த காலம் ஃபுல்லா delete ஆயிடுச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நான் இப்ப வந்துட்டு அதே மாதிரி 3 காலம்ஸ் நான் delete பண்றேன். சோ குரூப் delete. ஓகே, காலம்ஸ் ஒரு குரூப்பா நான் delete பண்றது. அகைன் இந்த பிளாக் arrow வரட்டும். தென் choose 1 2 3. ஓகே, 3 காலம் நான் சூஸ் பண்ணிருக்கேன். 1 2 3. ஓகே, 3 காலம்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன். அகைன் நீங்க வரேன் delete. ஓகே, delete sheet columns. ஓகே, delete பண்றேன். இப்ப எங்க போகிறதுன்னு பார்ப்போம். சோ திருப்பி எங்க வந்துருச்சு, சேம் அந்த பி பொசிஷன், ஃபர்ஸ்ட் பிகினிங் ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா? சோ பி காலம்க்கு இங்க வந்துருக்கு. ஓகேவா? ஓகே, சிமிலர்லி நம்ம வந்துட்டு ரோஸை பார்ப்போம். ரோஸ் வந்துட்டு நான் இப்போ அதே மாதிரி சிங்கிள் ரோ delete பண்றேன். ஜஸ்ட் 1 row. ஓகே, delete. இமிடியேட்டா delete sheet rows காமிக்குது. delete பண்ணிட்டேன். சோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரோ delete ஆயிடுச்சு. அதனால இப்ப in between the gap 2 rows தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஒரு பிளாக் delete பண்றேன். ஓகே, 2 rows together. ஓகே, ஓகேவா? இப்போ ஒரு செட் ஆயிடுச்சு. சோ இப்ப delete rows and delete columns பார்த்தோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு hide. ஓகே, காலம் அப்புறம் unhide. ஓகே, hide and unhide.
இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு பாக்குறதெல்லாம் இந்த குரூப்ல இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஹோம் டேப்ல இந்த செல்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஹைடு பார்க்க போறோம். ஹைடு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா இந்த ஏ காலம் அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா, ஏ காலம் நான் ஹைட் பண்ணேன். ஓகே, ஏ காலம் பிளாக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபார்மேட். ஓகே ஓகே, இந்த செல்ஸ் குரூப்ல ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஹைட் அண்ட் ஹைட்னு கேக்குது. ஓகே, நான் இப்ப ஹைட் பண்றது ரோவா காலமா, நான் ஹைட் பண்றது ரோவா காலமா, யாரும் சொல்ல முடியுமா? ரோஸ் ஹைட் பண்ணனா காலம் ஹைட் பண்றனா, எதை பிளாக் பண்ணிருக்கேன்? காலம்ஸ். ஓகே, குட். ஓகே, சோ காலம்ஸ். ஓகே, நான் காலம் இப்ப பாத்தீங்கன்னா பி தான் இருக்கு, ஏ இஸ் ஹிடன். ஏ வந்துட்டு ஹைட் ஆயிருக்கு. புரியுது இல்லையா? ஏ வந்துட்டு ஹைட் ஆயிருக்கு. சோ நான் இப்ப வந்துட்டு எனக்கு திருப்பியும் அந்த ஏ எனக்கு வேணும். ஓகே, எனக்கு திருப்பியும் வேணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய என்ன ஒன்னா அந்த ஷீட் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணாம். எனக்கு வந்துட்டு ஹெட்டிங் வேணும், அப்புறம் எனக்கு வந்துட்டு கீழே இருக்கிற டோட்டல் வேணும். அப்படின்னும் போது நான் ஃபுல்லா ஹைட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, அது சம்டைம்ஸ் ஈவன் காலம்லயே அந்த மாதிரி பண்ணலாம். சோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா இப்ப ஏ ஹைட் ஆயிருக்கு, எனக்கு திருப்பி இப்ப ஏ வேணும். ஓகே, அப்ப வந்துட்டு திருப்பியும் நான் பிளாக் பண்ணிட்டு அகைன் ஃபார்மேட்டுக்கு போங்க. ஃபார்மேட் போயிட்டு திருப்பியும் ஹைட் அண்ட் அன்ஹைட். சோ இதுல கேக்குது என்னத்தை அன்ஹைட் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் அன்ஹைட் த காலம். என்ன ஆக்சுவலா வரணும், 1 minute. காலம் தெரியல, பாக்குறேன் திருப்பியும். உங்களுக்கு அங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கா? என்னங்க ஒர்க் ஆனா? ஒர்க் ஆகுதா? கேட்கல எனக்கு, சாரி. ஒர்க் ஆகுது மேம். ஒர்க் ஆகுதா? என்னுடைய இதெல்லாம் லேப்டாப் தான் என்ன பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலா இந்த மாதிரி வந்துடும், ஈஸியா வந்துடும். அன்ஹைடுனா அன்ஹைட் ஆயிடும். ஓகே, ஹைடுனால ஹைட் ஆயிடும். சிமிலர்லி ரோக்கு பார்ப்போம். ரோ வந்துட்டு 1 2 3 4 5 5. ஓகே, 5 ரோஸ் வந்துட்டு நான் ஹைட் பண்றேன். 2 3 4 5. So 5 rows hide பண்றேன். Then format. Okay, and then hide rows. Okay, so 5 rows hide ஆயிடுச்சு. அதனாலதான் number 6ல இருந்து காமிக்குது. ஓகேவா, number 6ல இருந்து காமிக்குது. So நான் திருப்பியும் வந்துட்டு unhide பண்றேன். Format, hide, unhide rows. வர மாட்டேங்குது. Unhide rows. ரோஸ் உங்களுக்கு வைக்காதா? பிரதர்ஸ், இதுல ஏதோ சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் ஒன்ஸ் பண்றேன். ஓகே, 3 ஓகே, இல்ல வர மாட்டேங்குது. இதுல லேப்டாப்ல சம் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா இதுல இந்த மெத்தட்ல தான் வரணும். ஓகே, ஃபார்மட் எவ்வளவு ஹைட் பண்றோமோ அத்தனையும் அன்ஹைட் ஆகும். ஓகே,
இங்க வந்துட்டு இந்த இதுல அந்த ஆப்ஷன்ல கட்டாயம் அன்ஹைட் ஆகணும். அன்ஹைட் காலம்ஸும் சரி ரோஸும் சரி இந்த மெத்தட்ல ஆக்சுவலா ஆகணும். அது என்னென்னுடைய இஷ்யூ தெரியல. நான் அப்புறம் தான் பார்க்கணும் உட்காந்துட்டு. ஓகே, ஐ திங்க் ஒருத்தருக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு ஒர்க் ஆகதான் எனக்கு தெரியல. ஃபார்மேட்ல ஒர்க் ஆகாதாங்க? மத்தபடி ஒர்க் ஆகுதா? சரி, ஓகே ஓகே குட். ஓகே, அடுத்து வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு இன்சர்ட் அ செல். ஓகே, கீதா நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துறவா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போது இன்சர்ட் அ செல். ஓகே, ஒரு செல்லை இன்சர்ட் பண்றது. ஓகே, நம்ம ரோ இன்சர்ட் பண்றது பார்த்தோம், காலம்ஸ் இன்சர்ட் பண்றது பார்த்தோம், குரூப் ஆஃப் ரோஸ் அண்ட் குரூப் ஆஃப் காலம்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரே ஒரு செல்லை இன்சர்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா இருக்கிற செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் B7. ஓகே, B and 7. B7. ஓகே, இன்சர்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் செல்லுன்னு இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அது கேட்குது ரைட்டா லெஃப்டா அப்படின்னு. நான் ரைட்டு நாங்க இருக்கிற அதே ஆப்ஷனை ஓகே போடுறேன். ஸோ அப்போ வந்துட்டு இங்க ஒரு புதுசா ஒரு செல் இன்சர்ட் ஆயிருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா நேம் அண்ட் ஐசி வந்துட்டு C7க்கு வந்திருக்கு. ஓகேவா, இன்சர்ட் ரைட்டு. ஸோ அதனால இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நேம் அண்ட் ஐசி இந்த பக்கம் வந்திருக்கு. புரியுது இல்லையா உங்களுக்கு? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சிமிலர்லி நான் வந்துட்டு ஓகே இதை அன்டூ பண்ணிடுறேன். ஓகே, சிமிலர்லி நான் வந்துட்டு இன்சர்ட் அ செல். அகேன் இன்சர்ட் அ செல். இன்சர்ட் அ செல் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இன்சர்ட் ஓகே ஷிஃப்ட் டவுன். ஓகே, ஷிஃப்ட் செல் டவுன். ஓகே ஓகே, அப்ப என்ன ஆச்சுன்னா இங்க வந்துட்டு நமக்கு ஒரு செல் இன்ட்ரடியூஸ் பண்ணதால எல்லாமே கீழே வந்துருச்சு, ஒரு ஸ்டெப் டவுன். ஓகே, ஸோ B7ல இருந்ததுலாம் வந்துட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா B8க்கு வந்துருக்கு. ஓகேவா, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த போர்ஷன் ஓகே, இது ஒரு குட்டி போர்ஷன் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த குட்டி போர்ஷன் என்னன்னா ஹோம் டேப்ல வந்துட்டு இங்க இருக்கிற இந்த செல்ஸ் உடைய குரூப்பிங் எல்லாம் முடிச்சிருக்கோம். இன்சர்ட், delete and format. ஓகே, இந்த ஃபார்மேட்ல ஹைட் அப்புறம் விட்த் அதெல்லாம் பார்த்துருக்கோம். காலம் விட்த், ரோ ஹைட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஹைட் அண்ட் ஹைட் அது எனக்கு ஒரு இஷ்யூவா இருக்கு. பட் உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்புறம் அதே மாதிரி நம்ம delete பண்றதும் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்சர்ட்டிங் செல், காலம், ரோ ஒரு குரூப் ஆஃப் ரோ ஆர் குரூப் ஆஃப் காலம் அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம், merge and unmerge. mergeனா join பண்றது. ஓகே, unmergeனா அஃப்கோர்ஸ் திருப்பியும் வந்துட்டு பிரிக்கிறது. ஓகே, சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இதெல்லாம் வந்துட்டு delete பண்ணிட்டு ஓகே, சோ நான் இப்ப வந்துட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுக்க போறேங்க. Okay, students, okay, information. Okay, so students information. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, பிகாஸ் இது ஹெட்டிங்னால எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும். ஸோ லாங் மெத்தட் இப்படி பண்றது தெரியும் உங்களுக்கு. ஷார்ட் மெத்தட் நான் பண்றேன். ஓகே, ஷார்ட் மெத்தட். இப்போ பாத்தீங்கன்னா half of the word வந்துட்டு ஹிடனா இருக்கு இல்லையா, ஹிடனா இருக்குது, அது கிளியரா இல்லை. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹைட் பெருசு பண்ணணும். ஸோ நான் ஷார்ட் மெத்தட் எடுக்கிறேன். ஸோ ஹைட் பெருசு பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் இந்த சேம் செல் மாதிரி எனக்கு ஒரு செல்ல கரெக்டா எனக்கு இந்த மாதிரி லைன்ஸோட எப்படிலாம் எனக்கு வேணும். ஸோ அப்படின்னும் போது நான் merge பண்ணேன். ஓகே, merge the cell. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் இதை அப்படியே நான் பிளாக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் ஒரு செல் மாதிரி எனக்கு காமிக்கும்.
ஓகே, எனக்கு இப்ப இதெல்லாம் வந்துட்டு பெருசாயிடுச்சு. சோ நான் இப்ப வந்துட்டு இது ஒரு செல்ல நான் மாத்தணும். சோ நான் மர்ஜ் பண்ணணும். அந்த மர்ஜ் மாத்திரம் பண்ண போறது இல்ல. அதாவது இந்த செல்ஸ், அதாவது B1, C1 and D1 இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி அதை ஒண்ணு பண்ணிட்டு நான் இந்த ஹெட்டிங் வந்துட்டு எனக்கு சென்டர்ல வேணும். ஓகே, இது மூணுத்துக்கும் சென்டர்ல வேணும். சோ மர்ஜ் செல், சோ மர்ஜ் அண்ட் சென்டர் இதை கிளிக் பண்றேன். அப்போ வந்துட்டு எனக்கு மர்ஜ் அண்ட் சென்டர் ஆயிடுச்சு. இந்த லைன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலா BCD இருக்கு, பட் ஆனா எனக்கு வந்துட்டு இந்த செல் மாத்திரம் எனக்கு மர்ஜ் பண்ணி எனக்கு அழகா ஒரு ஹெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சின்ஸ் இது ஹெட்டிங்னால நான் போல்ட் பண்றேன், அப்புறம் அண்டர்லைன் பண்றேன். ஓகே, ஓகேவா, அதுதான் மர்ஜ் செல். ஓகே, சோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு எனக்கு இந்த நேம், ஓகே, இந்த நேம் அண்ட் ஐசி இது எனக்கு சென்டர்ல வேணும். ஓகே, சென்டர் ஆஃப் தான் இந்த செல்ல வேணும். சோ நம்ம லாஸ்ட் டைம் வேர்ட்ல பார்த்தோம், அதே தான் கிட்டத்தட்ட அலைன்மெண்ட்ல போனோம்னா சென்டர்ல போயிட்டு இது பண்ணலாம். சோ அகைன் கொஞ்சம் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அகைன் நான் போல்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேவா, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இது வந்துட்டு அலைன்மெண்ட் 1. சோ இதுல வந்து சென்டர் பண்ணிட்டு பண்றேன். ஓகே, இப்ப மர்ஜ் செல் பண்ண, இப்ப வந்துட்டு இந்த மர்ஜ் பண்ணதை வந்துட்டு நான் திருப்பியும் நான் வந்துட்டு டிவைட் பண்ணும் அன்மர்ஜ் பண்ணனா நான் ஜஸ்ட் பேக்ல போய் கூட பண்ணிடலாம். ஓகே, இங்க ஓகே எப்படி பண்ணலாம். ஓகே, சோ இப்ப வந்துட்டு இது மர்ஜ் பண்ணாம இருக்குது, இந்த மர்ஜ் பண்ணாம இருக்குது. ஓகே, இல்ல மர்ஜ் பண்ணிருக்கு. ஸோ ஓகே, மர்ஜ் பண்ணாம இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ல போய் பண்ணலாம். ஓகேவா, அன்மர்ஜ் பண்றது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இங்க கிளிக் பண்ணும்போது நமக்கு நிறைய வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல அபார்ட் ஃப்ரம் த யூஷுவல் ஒன் இங்க நிறைய வரும். இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்பர்ஸ், அலைன்மெண்ட், ஃபாண்ட் இதெல்லாம். பட் இந்த ஃபாண்ட் எல்லாமே அந்த குரூப்பிங்ல இருக்கிறது தான் வரும். இந்த ஃபாண்ட் குரூப்பிங்ல இருக்குல்ல, இதுதான் வரும். இதுதான், ஆனா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல வரும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மர்ஜ் பண்ணோம். அப்ப வந்துட்டு சோ இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்பிளிட் த செல். ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 919191 வருது. ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஸ்பிளிட் பண்றது. ஓகே, இதை ஸ்பிளிட் பண்றது எப்படி? இப்ப எனக்கு என்னன்னா இந்த நம்பர்ஸ்ல எனக்கு வந்துட்டு 91 தனியா வரணும். கண்ட்ரி கோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு 91 தனியா வரணும், அந்த நம்பர்ஸ் தனியா வரணும். சோ அந்த ஸ்பிளிட் பண்றது எப்படி? ஓகே, சோ அந்த மாதிரி பண்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். splitting the information or splitting this. Okay, so first block பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கு பாருங்க. ஓகே, இந்த டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கு, அங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டேட்டால போட்டு அப்புறம் இங்க பார்த்தா டெக்ஸ்ட் காலம். ஓகே, டெக்ஸ்ட் காலம்ஸ். சோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த டாப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டா, அடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட் காலம்ஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா delimited இருக்கு. இது வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வருது, நமக்கு ஜஸ்ட் நம்பர்ஸ் தானே. சோ ஃபிக்ஸ்ட் வித்னு போட்டுக்கலாம். ஃபிக்ஸ்ட் வித். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு கேக்குது எப்படி நமக்கு டிவிஷன் வேணும்னு சொல்லிட்டு. சோ நான் இப்ப எங்க டிவிஷன் வேணுமோ நாங்க ஒரு கிளிக் போட்டுக்கிறேன். இப்போ 91 இல்லையா, எனக்கு இந்த 91 தான் எனக்கு தனியா வேணும். சோ அந்த கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்ன்னு போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்ன்னு போடுறேன். அப்புறம் இப்ப வந்துட்டு கேக்குது, நான் இப்போ எந்த செல்ல இருக்கணும், அங்கேயே இந்த மாதிரி டிவைட் பண்ணி வேணுமா இல்ல டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வேணுமா? நான் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ் போடுறேன். ஓகே, ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸ். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு பிளாக் ஆயிருச்சு. எனக்கு டிஃப்ரெண்ட் பிளேஸ் வேணும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் பிளேஸா நான் இங்க போட்டுக்கிறேன். டி. ஓகே, டி. ஓகே, அப்புறம் கிளிக் சூஸ் பண்ணிட்டு நான் திருப்பி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு finish. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 91 அந்த கண்ட்ரி கோட் தனியா வந்துருச்சு, இந்த நம்பர்ஸ் தனியா வந்துருச்சு. ஓகே, அந்த கண்ட்ரி கோடு சும்மா ஒரு ஐடியாக்கு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பிளிட்டிங் இது அப்படியே இன்ஃபர்மேஷன் அழகா ஸ்பிளிட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓகேவா, இது அப்படியே ஸ்பிளிட் பண்ணி காமிக்குது. ஓகே, இது வந்துட்டு வித் நம்பர் ஸ்பிளிட்டிங். இப்ப எனக்கு சம்டைம்ஸ் நேம்ஸ் கூட எனக்கு ஸ்பிளிட் ஆகணும் வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்கன்னா
நேம்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்னு நேம், அப்புறம் ஒரு கிவன் நேம், அப்புறம் ஒரு ஐசி நம்பர். ஸோ இத 3மே கலந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. ஸோ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகணும். அப்ப என்ன பண்ணும், இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு சேம் திங். ஓகே, இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இந்த டாப்ஸ்ல டேட்டா டேப். ஓகே, டேட்டா டேப் அகைன் டெக்ஸ்ட் காலம்ஸ். ஓகே, இப்ப டீலிமிட்டட் பிகாஸ் இங்க கேரக்டர்ஸ்லாம் வருதுல்ல, டேஷ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, ஹைஃபன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹைஃபன்லாம் இருக்கிறதுனால இந்த கேரக்டர் டீலிமிட்டட் வச்சுக்கலாம், டீலிமிட்டட். ஓகே, தென் நெக்ஸ்ட். அப்ப கேக்குது எப்படி இந்த மாதிரி. ஓகே, அது ஆல்ரெடி நமக்கு ஆப்ஷன் கொடுத்து கேக்குது. ஸோ எனக்கு எப்படி வேணும்னா டேப் வேணும், ஸ்பேஸ் வேணும், அதர்ஸ் இந்த மாதிரி ஹைஃபன் அது வேணும். சம்டைம்ஸ் இது இருக்காது. ஓகே, ஆனா நம்ம வந்துட்டு அதை போட்டுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கிளிக் அண்ட் ஹைஃபன். ஓகே, அதுவே காமிக்குது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்ன்னு சொன்னோடனே அது திருப்பியும் கேக்குது. ஓகே, அப்போ வந்துட்டு லாஸ்ட் டைம் மாதிரியே எங்க சேம் பிளேஸ்ல நமக்கு டிவைட் பண்ணி வைப்போம் another place. ஸோ நான் இப்போ வந்து இதுல வந்துட்டு நான் சேம் பிளேஸ் போடுறேன். ஓகே, சேம் பிளேஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ another பிளேஸ் கூட போட்டுக்கலாம். மேபி ஓகே, another பிளேஸ் போட்டா தான் உங்களுக்கு கிளியரா இருக்கும் இல்லையா. ஸோ another பிளேஸ் போடுறேன். ஸோ நான் அதனால இந்த செல்லை சூஸ் பண்ணல. ஓகே, ஸோ நான் எங்க சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல அதாவது D3 இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த D3ல வந்துட்டு ஸோ ஓகே, D3ல வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் செகண்ட் நேம், அப்புறம் ஐசி நம்பர். இதுல வந்துட்டு செகண்ட் நேம் இல்லை, அதனால வந்துட்டு அது கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஐசி நம்பர் இங்க போட்டுருச்சு. ஒரு சேம் மெத்தடா இருந்தா அது வந்துடும். ஸோ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஸ்பிளிட்டிங் த இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கூடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை அதை ஆர்கனைஸ்டா அப்படி போட்டு கொடுத்துரும். ஓகே, ஸோ ஸ்பிளிட்டிங் த இன்ஃபர்மேஷன். அதை என்ன பண்ணணும்னா எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்பிளிட் பண்ணணுமோ அதை பிளாக் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு டேட்டால போயிட்டு அப்புறம் டெக்ஸ்ட் 2 காலம்ஸ் அதுல நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி சூஸ் பண்ணதுனால அது கேக்குது. எங்க பிளாக் பண்ணாம எம்டி ஸ்பேஸ் கேட்கறதுனால கேக்குது. பட் பிளாக் பண்ணிட்டு கேட்கும் போது நமக்கு காமிக்கும். ஓகே, காமிச்சப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அகைன் காமிக்கிறேன். டேட்டா டெக்ஸ்ட் காலம். ஸோ இது வந்துட்டு கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால டீலிமிட்டட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு போடுவேன். நெக்ஸ்ட் போட்டுட்டு தென் எப்படி வேணும்னு, அதாவது எனக்கு டேப்னா ஸ்பேசிங். ஓகே, ஸ்பேசிங் அதான் ராம் அண்ட் பிரசாத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் பிளஸ் அது தனியா ஒரு காலம்ல வேணும், ஸ்பேசிங்கோட வேணும். அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்துட்டு ஒரு ஹைஃபன் போட்டிருக்கேன் ஃபார் த ஐசி நம்பர். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேசிங் வேணும். ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்னு போட்டோம்னா அது எங்க வேணும்னு கேட்கும். ஸோ எனக்கு சேம் பிளேஸ்லயே நான் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேற பிளேஸ்லன்னா இங்க கிளிக் பண்ணோடனே அது காமிக்கும். நம்ம எங்கனாலும் சூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் திருப்பியும் கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம்னா முடிச்சிடும். ஸோ ஃபினிஷ் போட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஸோ இது ஆல்ரெடி பண்ணதுனால இதுக்கு சொல்லுது. ஓகே, தட்ஸ் ஆல்ரெடி டேட்டா ஹியர். டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ்ன்னு கேக்குது. நான் ஓகேன்னு போடலாம், கேன்சல் பண்றேன். நான் ஓகே வேண்டாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பிளிட்டிங் த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதுல என்ன பார்த்தோம்னா மர்ஜிங் த செல்ஸ், அப்புறம் வந்துட்டு மர்ஜ் அண்ட் சென்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பிளிட் த இன்ஃபர்மேஷன். ஓகே, இதை பார்த்துருக்கோம். இப்ப அடுத்து வந்துட்டு வெரி ஸ்மால் டாபிக் ஜூம். ஓகே, ஜூம். இப்ப ஜூம்னு போது நம்ம ஜூம் இல்ல, ஜூம் மீட்டிங் கிடையாது. இது ஜூம்ன்றது வந்துட்டு என்லார்ஜ் பண்ணி பாக்குறது, அப்புறம் ரெடியூஸ் பண்றது. இப்ப இந்த ஜூம்ல என்னன்னா இது வந்துட்டு பிரிண்டிங் கிடையாது. இது அதாவது நம்ம ஜூம் பண்ணி பிரிண்ட் பண்றது அந்த மாதிரி கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் த வியூ. ஓகே, ஒரு லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ வியூ பண்றதுதான். ஸோ வியூன்ற வேர்ட் சொன்ன மாதிரி இந்த டேப்ஸ்ல நம்ம வியூ போனீங்கன்னா நமக்கு ஜூம் இருக்கும். இது வந்துட்டு லாங் மெத்தட். ஓகே, அப்ப வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஜூம் இருக்கு, இது 100% இருக்கு, ஜூம் டு செலக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ நான் செலக்ட் பண்ணி எதையா ஜூம் பண்ணிக்கலாம், அந்த ஹோல் பேஜையும் ஜூம் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஜூம் போறேன். ஜூம் போனோடனே இது என்ன கேக்குதுன்னா ஆல்ரெடி 100%ல இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு ஜூம் வேணும். ஸோ ஒன்னு ரெடியூஸ் த ஜூம். ஓகே, அது 75%. ஓகே, நான் ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறேன். மேபி 50 போடுறேன், அப்போ கிளியரா இருக்கும். ஓகே, 50% போடுறேன். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு குட்டியா காமிக்குது. இப்போ பெரிய டேட்டா இருக்கு, ரொம்ப பெரிய டேட்டா இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே,
So okay, 100%, the usual one. இப்ப எனக்கு வந்துட்டு ஜூம் வந்துட்டு 200% போடுறேன். அப்ப எவ்வளவு பெருசா காமிக்குது பாருங்க. ஓகே, ரொம்ப கிளியரா ரொம்ப பெருசா காமிக்குது. ஓகே, சரி, ஜூம் அகைன் டு த 100%. ஓகே, கஸ்டமைஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் நமக்கு எவ்வளவு வேணும், நம்ம இங்க நான் என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, 90% எனக்கு வேணும்னா 90% போட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் ஃபார் த வியூ. ஓகே, ஸோ நான் திருப்பியும் ஜூம் 100% போட்டுப்பேன். ஓகே, இது வந்துட்டு லாங் மெத்தட். ஷார்ட் மெத்தட் வந்துட்டு இங்க இருக்கு ஜூம் கீ. ஓகே, இங்க ஜூம் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு புஷ் அண்ட் புல் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதை ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணலாம். இது மைனஸ் பண்ணலாம். ஓகே, இது சின்னதா காமிக்கிறது. ஓகே, இது 100 பெருசு காமிக்கிறது. ஓகே, ஸோ இதுவும் பண்ணலாம். ஸோ ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஓகே, ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஓகே, பெருசு பண்றது, ஜூம் அவுட், தென் அந்த ஜூம்ல இருந்து வெளியில வர்றது. ஓகே, ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஓகே, இப்போ வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா இப்போ அந்த டாபிக்ல என்ன பார்த்தோம்னா ஜூம் வந்துட்டு 100% பண்றது, அப்புறம் நம்ம ஈவன் டு 200% பார்த்தோம், அப்புறம் ரெடியூஸ் 50% பார்த்தோம், கஸ்டமைஸ் பார்த்தோம். ஓகே, ஓகே, இப்போ 100% யூஷுவல் இது போட்டோம். ஓகே, ஓகே, இந்த ஜூம் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு மூவ் டேட்டா. ஓகே, மூவ் டேட்டா. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாடிஃபை ஒர்க் ஷீட், தான் height of the rows and width of the columns. அப்புறம் insert column, insert row, delete column, delete row, அப்புறம் hide and hide, அப்புறம் insert a cell, ஒரே ஒரு செல் இன்சர்ட் பண்றது. ஓகே, அப்புறம் வந்துட்டு move within the worksheet. அதை வந்துட்டு அடுத்த டாபிக் வரும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா மூவிங் டேட்டா. ஓகே, மூவிங் டேட்டா. ஸோ இந்த மூவிங்னா இட் கேன் பி காப்பி, இட் கேன் பி கட், எதுனாலும் இருக்கலாம். ஓகே, மூவிங் டேட்டா. ஸோ இப்போ வந்துட்டு காப்பி, அது ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஸோ ஹோம்க்கு போயிடலாம். ஹோம் டேப். ஓகே, ஹோம் டேப். இங்க எல்லாமே இருக்குது. காப்பி, இது கட், இது பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஹோம் டேப்ல வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு செல் ரேஞ்ச். ஓகே, செல் ரேஞ்ச் என்னன்னா எதுனா செல் ரேஞ்ச். இப்ப நான் இந்த செல் வச்சுக்கோங்க, இதை நான் பிளாக் பண்ணிட்டு கண்டினியூஸா பிளாக் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் செல் ரேஞ்ச். ஓகே, இந்த செல் ரேஞ்சை நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், நான் மூவ் பண்ண போறேன். ஸோ நான் இங்க வந்துட்டு இப்ப எங்க இருக்குன்னா B3ல இருக்கு. B3ல இருந்து F3 வரைக்கும் இருக்கு. நான் இதை அப்படியே நான் வந்துட்டு மேபி ஹெச்சுக்கு மூவ் பண்றேன் வச்சுக்கோங்களேன். அதை எப்படி பண்றது? வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேற இடத்துல வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா ஒரு கிராஸ் மாதிரி இந்த ஆரோஸ் வருது பாருங்க. அது வந்த உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே மூவ் ஆயிரும். ஓகே, ஸோ என்னன்னா இந்த ஆரோ, அதாவது நமக்கு டிஃப்ரெண்ட் ஆரோஸ் வருது. இப்ப இந்த மாதிரி பிளஸ் சைன் வருது, இது வேற. ஓகே, இந்த மாதிரி கிராஸ் சைன் வருது, இதுதான் மூவ். ஓகே, நான் திருப்பியும் இங்க வந்துட்டு மூவ் பண்றேன். ஓகே, ஓகே, வெரி சிம்பிள் டு மூவ். இது வந்துட்டு வித்தின் த ஒர்க் ஷீட் நம்ம ஈஸியா அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், எங்கனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வைக்கிறேன். ஓகே, பிளாக் பண்ணிட்டு அந்த பிளஸ் சைன் மாதிரி வந்தோடனே ஓகே, ஓகேவா, அப்படியே வந்துட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் திருப்பியும் கெட் பேக் டு த சேம். ஓகே, ஓகே, வெரி சிம்பிள். மூவ் த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வந்துட்டு நான் காப்பி. இப்போ காப்பி டிஃப்ரென்ஸ் இருக்கு. காப்பிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, கட்டு வேற டிஃப்ரென்ஸ் இருக்கு. கட்டுன்னா வந்துட்டு எங்க இருக்கோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கட் பண்ணிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்றது. ஓகேவா, அதுதான் கட்டு.
காப்பின்றது வந்துட்டு இங்கேயும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், இங்கேயும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதான் காப்பி. ஓகே, ஸோ கட்டுன்றதுன்னா ஒரு இடத்துலதான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது ஒரு இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துட்டு இதை கட் பண்ணி நான் ஷிப் பண்றதா கட் அண்ட் பேஸ்ட். ஓகே, காப்பின்றது என்னன்னா நான் வந்துட்டு எங்கேயும் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த இன்ஃபர்மேஷன் நான் எங்கேயும் காப்பி பண்றதுதான் காப்பி. ஓகே, சம்டைம்ஸ் கட் அண்ட் ரிமூவ் கூட இருக்கு. நம்ம பேஸ்ட் பண்ணாம அதை பர்மனண்டா டிலீட் பண்ற மாதிரி ரிமூவ் பண்றது. ஓகே, ஸோ நான் இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் காப்பி காமிக்கிறேன். ஸோ காப்பி வந்துட்டு நான் இந்த நேம்ஸ், ஓகே, இந்த நேம்ஸ் இந்த 3 நேமை வந்துட்டு நான் காப்பி பண்றேன். சேம் திங் பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் மெத்தட் இஸ் இங்க போய் கிளிக் பண்ணி பண்றது. ஓகே, காப்பி. ஓகே, உடனே வந்துட்டு சூஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப எங்க காப்பி பண்ணணும்னு பாக்குறேன். நான் ஹெச்ல காப்பி பண்றேன், H3. ஓகே, சோ இங்க கிளிக் பண்ணிட்டு தென் பேஸ்ட். ஓகேவா, சோ எனக்கு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சோ எஸ்கேப்னு ஒரு கீ இருக்கும் பாருங்க, எஸ்கேப் இந்த கார்னர் லெஃப்ட் எண்ட்ல எனக்கு அப்படி இருக்கு. வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் பொசிஷன் உங்க கீபோர்ட்ல இருக்கான்னு தெரியல, மோஸ்ட்லி இங்க தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹைலைட் ஆனது அப்படியே போயிடும். ஸோ ஒன் மோர் டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாக் ஆகி காமிக்கிறது இல்லையா, அது போனோம்னா ஜஸ்ட் எஸ்கேப் அதை கிளிக் பண்ணா அது போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த ஐசி நம்பர்ஸ்லாம் நான் காப்பி பண்ணணும். ஸோ இங்கேயும் எனக்கு வேணும் இந்த இன்ஃபர்மேஷன், இன்னொரு இடத்துலையும் வேணும். ஓகே, இப்படி பண்ணோம், இப்படி பண்ணலாம், ஷார்ட் மெத்தட்லயும் பண்ணலாம். ஓகே, காப்பி. ஓகே, உடனே சூஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க போயிட்டு ஓகே அகெயின் பேஸ்ட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இங்க பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் அது வந்துட்டு எஸ்கேப் பண்ணலாம். இன்னொரு காப்பி ஷார்ட்கட் கீஸ் ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். என்னது கீ சொல்றீங்க? கரெக்ட், வெரி குட். ஓகே, Control C copy. கரெக்ட். பேஸ்ட், Control V paste. வெரி குட். ஓகே, Control V. சோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை போட்டு பிளாக் பண்ணிட்டு Control C போட்டோம்னா சூஸ் ஆயிடுச்சு. தென் நான் எங்க வேணுமோ அங்க வந்துட்டு Control V. ஓகே, Control V. ஓகே, பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ நான் delete பண்ணிடுறேன், எனக்கு இது வேண்டாம். அப்ப வந்துட்டு கட். ஓகே, இப்ப காப்பி பண்ணோம், நான் இப்ப கட் பண்றேன். ஓகே, கட் அண்ட் பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்ப கட் அண்ட் பேஸ்ட் நான் ஒரு வேணா டூ செல், ஓகே, 2 காலம் ரேஞ்ச். ஓகே, 2 காலம் ரேஞ்ச், இது அத்தனையும் நான் கட் பண்ணிட்டு நான் வேற இடத்துல பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, சோ ஒன்னு ரைட் கிளிக் பண்ணலாம், பிளாக் பண்ணிட்டு ரைட் கிளிக். ஓகே, இல்லைன்னா ஷார்ட் கட் கூட இருக்கு இல்லையா, Control X. சூஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப வந்துட்டு நான் இங்க பேஸ்ட் பண்றேன். இது லாங் மெத்தட். ஓகே, பேஸ்ட். அப்ப என்ன ஆச்சுன்னா இங்க இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, காப்பி மாதிரி கிடையாது. சோ இது வந்துட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி இங்க வந்துட்டு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இது வந்துட்டு கட் அண்ட் பேஸ்ட். ஓகே, கட் அண்ட் பேஸ்ட். ஓகே, ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேடம், எல்லாம் ஓகே தான். எல்லாம் ஓகே இல்லையா? இப்போ வந்துட்டு இன்னொரு இது நான் சொல்லித்தரேன். இது வந்துட்டு வெரி வெரி ஈஸி மெத்தட் ஆஃப் ஆட்டோஃபில். ஓகே, ஆட்டோஃபில் ஈஸியா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்றது, வெரி வெரி ஈஸி மெத்தட். ஸோ இது வந்துட்டு நம்ம ஈவன் ஃபார் மந்த்ஸ் பண்ணலாம், வீக்ஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் பண்ணலாம், டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அதை காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் போடுறேன். ஸோ யூஸ்வலா சீரியல் நம்பர் ஒன்னா டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ சீரியல் ஓகே இங்கே நான் போடுறேனே. ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இது எவ்வளவு இருக்கு ஃபோன் நம்பர்ஸ்ன்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 நம்பர் மாத்திரம், 1 பிகாஸ் சீக்வன்ஸ் தெரியணும், 2. ஓகே, இந்த 2 மற்ற நம்பர்ஸ் அதுவா போட்டுக்கோ. ஓகே, நான் இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிக்கிறேன். பிளாக் பண்ணிட்டு இங்க இப்படி கார்னர்ல வந்தோன்னா ஒரு குட்டி பிளஸ் சைன் வருது பாருங்க, டார்க் பிளஸ் சைன். அது வந்த உடனே ஹோல்ட் இட், கிளிக் இட் அண்ட் புல் இட் டவுன். அப்படியே ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணி கீழே அப்படியே புல் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 1 to
இப்போ 11 cells நான் வந்துட்டு பிளாக் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அதை நம்பர் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஈவன் மந்த்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஷார்ட் ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே தென் பிளஸ் சைன். ஓகே, இந்த பிளஸ் சைன் மாதிரி வருது. அது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஜனவரி டு நவம்பர் புக் ஆயிடுச்சு. நான் இப்போ டிசம்பர் வேணும். ஓகே டிசம்பர். ஓகே, திருப்பியும் புல் பண்ணா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா திருப்பி ஜனவரில இருந்து ஆரம்பிச்சுக்கும். ஓகேவா? ஃபுல் ஃபார்ம்லயும் வரும். ஓகே, ஃபுல் ஃபார்மும் வரும். ஸோ இப்போ வந்துட்டு 1 2 3 இப்போ அதே மாதிரி ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ வந்துட்டு 1 3. ஓகே, ஸோ பிளாக் பண்ணிட்டு ஸோ அதுவே போட்டுக்கும் 1 3 5 7. ஓகே, ஸோ இது ஒன்று வித் த நேம்ஸ் ஆல்சோ போட்டுக்கலாம். அதான் இங்க போட்டிருக்கேன். ப்ராடக்ட் 1. ஓகே, ப்ராடக்ட் 1. ஓகே, ப்ராடக்ட் 2. ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு அகெயின் இந்த குட்டி பிளஸ் சைன் வருது இல்லையா, இதுதான் ஆட்டோஃபில். ஓகே, ஸோ ப்ராடக்ட் 10 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோஃபில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நான் டேஸ்க்கு போட்டுக்கிறேன். ஓகே, மண்டே போட்டு திருப்பி இந்த பிளஸ் சைன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா சண்டே வரைக்கும் வந்துட்டு திருப்பி மண்டே டியூஸ்டே போட்டு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆட்டோஃபில் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன பார்த்தோம்? கட், காப்பி, பேஸ்ட், அப்புறம் வந்துட்டு ஆட்டோஃபில் பார்த்தோம். ஆட்டோஃபில்ல நம்பர்ஸ் பார்த்தோம், மந்த்ஸ் பார்த்தோம், டேஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அண்ட் த ப்ராடக்ட் இந்த மாதிரி வித் த வேர்ட் அண்ட் த நம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்டா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ வந்துட்டு இந்த ஒர்க் ஷீட்ல வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு வேலை ஒரு நேம், இப்போ ப்ராடக்ட்னு இருக்கு இல்லையா, எனக்கு அந்த ப்ராடக்ட் நேம் வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஐட்டம்னு வேணும். ஓகே, நான் ஒவ்வொன்றா டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இங்க பாத்தீங்கன்னா ஹோம் டேப்ல இந்த எண்ட்ல ஃபைண்ட். ஓகே, ஸோ அந்த ஃபைண்ட் கிளிக் பண்ணிருங்க. ஓகே, ஃபைண்ட். அப்ப ஃபைண்ட் வாட்ன்னு கேக்குது, என்னத்தை நான் ஃபைண்ட் பண்றது? ஓகே, நான் இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் போடுறேன். ஓகே, ப்ராடக்ட். ஓகே, ஃபைண்ட் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் ரீப்ளேஸ கிளிக் பண்றேன். ஓகே, ரீப்ளேஸ். எனக்கு என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? ஐட்டம்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஐட்டம். ஓகே, அப்புறம் வந்துட்டு எனக்கு எல்லா இடத்துலயும் வேறவர் இட் இஸ் ப்ராடக்ட், அது 1000 பிளேசஸ் இருந்தாலும் எனக்கு எல்லா இடத்துலயும் ஐட்டம் ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு ஐட்டமா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் ஆல். ஓகே, ஸோ அது பண்ணிருக்கு. 17 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, பாப்பாப்பா பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்டும் ஐட்டம் ரீப்ளேஸ் ஆயிருச்சு. ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி சம்டைம்ஸ் நேம் தப்பா டைப் பண்ணிருப்போம். ஸோ அது அந்த நேம் ரெப்படேட்டிவா வந்திருக்கும். ஸோ அப்போ ஃபைண்ட் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஹோல் எங்கெல்லாம் இருக்கோ அதுவே தேடி கண்டுபிடிச்சு அதுவே ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாது. சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு ஃபைண்ட் ரீப்ளேஸ் ஈவன் ஃபார் த கேபிட்டல் லெட்டர்ஸ். எனக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல பண்ணிட்டேன், எனக்கு கேபிட்டல்ல பண்ணணும், அதுவும் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நான் இப்போ வந்துட்டு ஐட்டம் இருக்கு இல்லையா, ஃபைண்ட் ஐட்டம், ஐட்டம். ஓகே, and then replace எல்லாத்தையும் எனக்கு கேபிட்டல்ல வேணும். ஓகே, ஐட்டம் items. ஓகே, replace all. ஸோ அதே 17 ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே கேபிட்டல்ஸ். ஓகே, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு சிலபஸ் இதுதான். கொஞ்சம் நிறைய மாதிரி இருக்கு, பட் ஆனா குவைட் ஈஸி. ஒரு வாட்டி நான் சிலபஸ் ரிவைஸ் பண்ணிடுறேன்.
ஓகே, இன்னைக்கு பார்த்ததுல வந்துட்டு modify worksheet, change row height, change column width, ஓகே, insert column, insert rows. இது பார்க்க தான் நிறைய மாதிரி இருக்கு, பட் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி இல்லையா? ஸோ delete columns, delete rows, hide and hide columns, hide and hide rows, insert cells, move cell within the worksheet. அதை பார்த்தோம். அடுத்த டாபிக் நம்ம பார்த்தது வந்துட்டு merging a cell, அதாவது ஒரு 2 செல்லை ஒன்று சேர்க்கிறது. அப்புறம் வந்துட்டு ஸ்பிளிட், அதாவது இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்பிளிட் பண்ணி அந்த செல்ஸோட இன்ஃபர்மேஷன் டிவைட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர்லாம் பார்த்தோம், 9 1 போடுறது. அடுத்து வந்துட்டு ஜூம் பார்த்தோம். ஜூமிங் அதாவது 100%, இன்னொன்று வந்துட்டு 75%, 50%, இல்லைன்னா நம்ம 200% எப்படியும் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு என்டர் ரிவைஸ். ஓகே, இது நான் அப்ப பார்க்கல. ஓகே, நான் இதை சொல்லிடுறேன். ஆட்டோ ஃபில் பார்த்தோம். அப்புறம் அதாவது ஒரு மூவ் அதாவது டு எக்ஸ்டெண்ட் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ், அதை அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஆட்டோ ஃபில், அதை பார்த்தோம். ஓகே, அடுத்துட்டு மூவ் செல் ரேஞ்ச் அதை பார்த்தோம். காப்பி செல் ரேஞ்ச், பேஸ்ட், கட் பார்த்தோம். டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் பண்ண நம்ம பார்க்காத வந்து என்டர் த ஓகே எடிட்டிங், ஆக்சுவலி அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்துட்டு இங்க சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா எடிட்னு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவன் இந்த நம்பர் வச்சுக்கோங்க, எனக்கு வேற நம்பர் வேணும். ஸோ இந்த நம்பர் கிடையாது, எனக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் ஓகே வேணும். அப்ப சேஞ்ச் பண்ணணும்னா நான் இங்க பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா பார் இருக்கு பாருங்க, இங்கதான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே அதை இங்க வந்துடும். இப்ப நான் இங்க கிளிக் பண்ணேன்னா இந்த 909 இந்த நம்பர் பார்த்தா சின்னதா இருக்கு. ஸோ நான் முதல்ல இதை சேஞ்ச் பண்றேன். ஸோ சேஞ்ச் பண்றதுக்கு நான் டைப்பிங் வந்து இங்க பண்ண முடியாது. ஸோ நான் இங்க டைப் பண்ணேன்னா எல்லாமே போகும் பாருங்க, எல்லாமே போகும். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு நம்பர் மாத்திரம் இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நான் இங்கதான் போய் பண்ணணும். ஓகே, நான் ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். அப்ப இந்த எடிட்டிங் வந்துட்டு இங்கதான். ஓகே, ஃபார்முலா பார்ல. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்டர் போடுறேன், என்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் நம்பர்ஸ் குறைச்சிருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகெயின் ஃபார்முலா பார்ல போயிட்டு நான் எடிட் பண்ணேன். ஓகே, ஸோ தென் என்டர் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எடிட்டிங். இது ஸோ ஆன் த ஹோல் எடிட்டிங் இங்க பண்ணும்போது இந்த ஹோல் திங் போயிட்டு தான் பண்ணும். பட் நம்ம வந்துட்டு இங்க கிளிக் பண்ணும்போது இதுலயே நம்ம ஆட் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒன்று மிஸ் பண்ண. ஓகே, ஸோ இனிய டாபிக் அவ்வளவுதான். ஸோ பாக்குறதுக்கு தான் நிறைய மாதிரி இருக்கு, பட் வெரி வெரி சிம்பிள். ஹோம்ஒர்க் நாங்க அனுப்புறோம், அது வந்து ட்ரை பண்ணுங்க. அது ஏதாவது ரொம்ப கன்ஃபியூசிங் மாதிரி புரியாத மாதிரி இருந்தா சொல்லுங்க. ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ நியூ ஃபார்மேட் வித் டியூட்டோரியல்ஸ். அது கொஞ்சம் ஹையர் லெவல் தான், ஆனா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. அப்புறம் வந்துட்டு ஏதாவது தெரியலன்னா எங்களுக்கு அந்த குரூப்ல அனுப்புங்க, நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.